ஃபஸ்ட்டு இப்போ எக்ஸசைஸில் 1.1 கொடுத்துருக்க அந்த சம்மை நம்ம செய்கிறோம். கொஸ்டின் இருக்கிற அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அப்புறம் பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் இருக்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஏ, அதை தான் இப்போ நான் எழுதியிருக்கேன். ஏ எழுதியிருக்கேன், பி எழுதியிருக்கேன். இது மூணும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி இதை எழுதியிருக்கோமா? இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்குமா? ஃபஸ்ட்டு என்னென்னா 2 1 2 1, அடுத்து 2 -4, அடுத்து -2 1, -2 1, அடுத்து -2 -4, அடுத்து என்ன 3, 1, அடுத்து 3, -4. ஏ இன்ட்டு பி கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து பி இன்ட்டு ஏ. அதே கொஸ்டின் திருப்பி எழுதிருங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பி எழுதியிருக்கேன், அடுத்து ஏ 2 -2 1, 2 1, -2. ஃபஸ்ட்டு சும்மா எடுத்து எழுதுறதா, ஆனால் கவனமாக எழுதணும். ஒரு நம்பருக்கு மாற்றி இன்னொரு நம்பர் எழுதிட்டிங்கன்னா தப்பாக போய்டும். 1 -2, அடுத்து என்ன? இதா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், தப்பாக வந்துச்சு பார்த்தீங்களா? 1, 3, -4, 2, -4, -2. -4, 3, அடுத்து இல்லை, அவ்வளோதான். 1 தானே இருக்குது, செக் பண்ணிக்கணும். 1 2 1 3 1 1 2 1 -2 1 3 -4 2 -4 -2 -4 +1 அதுச்சா பி இன்ட்டு ஏ. இப்போ பி இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு ஏ 2, -2, இன்ட்டு அதே 2, -2, 3. அது அப்படியே எழுத வேண்டியதான். 2, 2, 2, -2, 2, 3, -2, -2, -2, -2, -2, 3, ஏ இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு, பி இன்ட்டு ஏ கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்ட்டு ஏவும் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான் முடிஞ்சாச்சு. அடுத்து ஒரு கொஸ்டின், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து இங்கே எழுதுவோம்.
ஏயும் பியும் பிக்கும் கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு பி, ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி கியூ. நம்பர் லெட்டராக இருக்கனால பயப்பட வேணாம், ஒரே தான். நம்ம அப்படி சேர்த்து எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஏயும் பியும் ஒரே வேல்யூ தான். இப்போ கொஸ்டின் எழுதுவோம். ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ. இப்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு சேம் தானே, பி கியூ இன்ட்டு பி கியூ. இப்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி 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 கியூ கியூ பி கியூ கியூ. அவ்வளோதான். இது எழுதுகிறோம், அதை எழுதுகிறோம், இது எழுதுகிறோம், இது எழுதுகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போது பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்குமா, ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ போட்டு அதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும். பி கியூ பி கியூ. இப்போது அதே தான், ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு பி 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 கியூ கியூ பி கியூ கியூ. அதே ஆன்சர் தான். இப்போது ஏ இன்ட்டு ஏங்கிறது முடிச்சாச்சா. இப்போ பி இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏவும் அதே ஆன்சர் தான் வரும். இது ரொம்ப ஈஸியான சம்மு, கொஞ்சம் அதே தான், அப்படியே எழுதலாம். பி கியூ இன்ட்டு பி கியூ ஈக்குவல் டு பி பி கியூ கியூ பி கியூ கியூ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருக்கும். அதில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போகிறோம், அவ்வளோதான். இப்போது தேர்டு சம் ரொம்ப அதோட ரொம்ப ஈஸி. தேர்டு அதே மாதிரி தான், இந்த இது மூணு தான் கண்டுபிடிக்கணும். ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ, இது தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் ஆனால் ரொம்ப ஈஸி. அந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஏ ஈக்குவல் டு எம்என்னு, பி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை, ஏ ஈக்குவல் டு எம்மு என்னு, பி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை. இப்படி இருந்தால் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்குமா. எம்மு என்னு இன்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றுமே இல்லைன்னா நம்ம பெருக்க முடியாதுல்ல. அப்போது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஒன்றும் இல்லை. இப்படின்னு சும்மா ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்குமா. எம்மு எம்மு என்னு இன்ட்டு எம்மு என்னு. இப்போது ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு எம்மு எம்மு. ஃபஸ்ட்டு அடுத்து ஃபஸ்ட்டு எம்மு என்னு, அடுத்து எண்ணு எம்மு எண்ணு 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 எம்மு எண்ணு 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 எண்ணு. அவ்வளோதான். அடுத்து பி இன்ட்டு ஏ கண்டுபிடிக்கும் போது அதை எழுதிடுறோம். எம் இன்ட்டு என்ன எழுதிடுறோம். பெருக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால அதில் ஆன்சர் எதுவுமே இல்லை. அவ்வளோதான். அடுத்த சம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம்.